அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் ஸ்வீட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு ஆசிரியர் மே மாதத்திற்கு முன்னால் பணி ஓய்வு பெறுவராக இருந்தால் அவர் அந்த கல்வியாண்டு முழுவதும் பணிபுரிய விருப்பம் தெரிவித்து விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு விண்ணப்பித்த அந்த ஆசிரியருக்கு துறை அலுவலர் மூலமாக அனுமதி கிடைத்தவுடன் அவர் மீண்டும் அதே பதவியில் அந்த கல்வியாண்டு முழுவதும் மறுநியமனம் செய்யப்படுவார். அவ்வாறு மறுநியமனம் செய்யப்படும் அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு மறுநிர்ணய ஊதியம் எவ்வாறு நாம் IFHRMS அதாவது களஞ்சியம் இணையதளத்தில் அப்டேட் செய்வது என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தினை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மறுநியமன ஊதியம் நாம் அப்டேட் செய்வதற்கு முன்னால் ஒரு 2 பணிகள் நம்ம செய்யணும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எந்த ஒரு பணியாளரும் ஓய்வு பெற்ற உடனே நம்ம பண்ண வேண்டியது அவரை எக்ஸ்எம்ப்ளாயாக மாற்றணும். அதற்கு முதல்ல நம்ம ரிட்டைர்மெண்ட் டைப் என்ட்ரி, ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் என்ட்ரி, இதை 2ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவர் எக்ஸ்எம்ப்ளாயாக மாறிடுவார். அதன் பிறகு நாம் ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மறுநியமன ஊதியத்திற்காக தனியாக ஒரு எம்ப்ளாயி ஐடியை கிரியேட் செய்ய வேண்டும். இன்னொன்று தகவலாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 2 வித்தியாசம் தான். அதாவது மறுநியமனம் செய்யப்படக்கூடிய ஆசிரியர்கள் 2 விதமாக இருப்பாங்க. பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது GPF, CPS. இந்த GPFயில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர் கடைசியாக பெற்ற ஊதியத்தை அப்டேட் செய்யணும். அதே போல் வீட்டு வாடகைப்படி, அகவிலைப்படி, மருத்துவப்படி 3ஐயும் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டு சேலரின்னு தனியாக ஒன்று அவருக்கு அப்டேட் பண்ணணும். ஏன்னா அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மறுநியமன காலத்தில் மறுநியமனம் செய்யப்படுகிற காலத்தில் பென்ஷனும் வாங்குவாங்க. அப்போ பென்ஷன் தொகை போக மீதி உள்ளதை தான் அவருக்கு ஊதியமாக கொடுக்கணும். ஆனால் அகவிலைப்படி முழுமையாக கிடைக்கும். அந்த பென்ஷன் தொகைக்கும் இவர் வாங்கக்கூடிய ஊதியத்துக்கும் சேர்ந்து அகவிலைப்படி கிடைக்கும். அப்போ இது 2மே அப்டேட் பண்ணணுன்னா நாம் முதல்ல கடைசியாக வாங்கிய அந்த ஊதியத்தை அப்டேட் சேலரியில் அப்டேட் செய்துவிட்டு மீண்டும் ரீஎம்ப்ளாய்மெண்ட் பீரியடுக்கான ஊதியத்தை தனியாக அப்டேட் செய்யணும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சிபிஎஸ் காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. கடைசியாக வாங்கின அத்தனை ஊதியங்களும் முழுமையாக அவருக்கு அப்டேட் செய்ய. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நான் சொன்னது எக்ஸ்எம்ப்ளாயாக மாற்றுறது. அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது மிக எளிமையான பணி தான். ரிட்டைர்மெண்ட்டு டைப் என்ட்ரி முடிச்சுட்டு 3 லெவல் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் என்ட்ரி போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் எக்ஸ்எம்ப்ளாயாக மாறிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பில் குரூப்பில் ஏற்கனவே இருந்த பில் குரூப்லேயே அவரை ஆட் பண்ணிடலாம். அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் சொல்ல போகிறது எம்ப்ளாயி ஐடியை புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி அவருடைய ரீஎம்ப்ளாய்மெண்ட் சேலரி அப்டேட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஷியேட்டருடைய லாகினில் போகிறோம். ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் பண்ணுறோம். அதில் எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸ் போயிட்டு நம்ம எப்பயும் போல் ஐடி க்ரியேட் பண்ணுறோம்ல, நீ எம்ப்ளாயி, அது மாதிரி தான் இதையும் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டு இதில் எம்ப்ளாய்க்கு பதிலாக ரீஹையர் கொடுத்தா தான் நம்ம அந்த அவருடைய டீட்டெயில் இதில் கீழே வரும். கோ கொடுக்குறோம். இப்போ அவருடைய எக்ஸ்எம்ப்ளாயி ஐடியை இங்கே நம்ம டைப் பண்ணுறோம். புது ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு பழைய ஐடியை கொடுத்தா தான் அந்த டீட்டெயில் வரும். கண்டினியூ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுக்குறோம். கொடுத்தா அவருடைய டீட்டெயில் முழுவதும் ஏற்கனவே நம்ம புதுசாக டைப் பண்ண வேண்டியதில்லை, ஏற்கனவே உள்ளது அப்படியே வந்துடும். அதில் விடுபட்டு போனது பார்த்திங்கன்னா 1, 2 அதில் ப்ளூ ஸ்டார் உள்ள கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும். அவர் அவருடைய மேரீடு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் எஸ்ட்டு கொடுக்கணுங்க. ரிட்டைர்மெண்ட்டு பாருங்கள் 4712 இருக்குது பாருங்கள், எந்த சம்மந்தமே இல்லாமல். இதை நம்ம இப்போ கவனமாக பார்க்கணும். ரிட்டைர்மெண்ட் டேட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமாக தள்ளிகிட்டே வரணும். நான் ரொம்ப நேரம் தள்ளி தான் இந்த வருஷத்தை கொண்டு வந்தேன். 2024 ஜூன் 30 ரிட்டையர்டு, அந்த தேதியை கரெக்டாக கொடுத்துடணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் உள்ளது. எம்ப்ளாயி டைப் அது முக்கியமானது. அதை கிளிக் பண்ணால் அதுலேயே ஆப்ஷன் வரும்.
டிஎன் கவர்மெண்ட் சர்வீஸ்னு பாரு, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிஎஃப் டைப், அவர் சிபிஎஸ்ஸா ஜிபிஎஃப்பா, இவர் வந்து சிபிஎஸ் ரெகுலர். நம்பர் வந்து ஏற்கனவே உள்ள நம்பரே நம்ம டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு இடிஎன் சஃபிக்ஸ் வந்து இடிஎன் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அவ்வளோதான். இது வரைக்கும் போதும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நமக்கு என்ன எரர் இது வருது பாருங்கள். வேலிட் மஸ்ட் பி என்டர் ANFN. பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட்டு கொடுத்துருக்கீங்களா, அதில் வந்து ANFN நம்ம கொடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். கொடுத்தா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்னும் கூட ஏதோ ஒன்று எரர் காட்டுது. ஆல்ரெடி எம்ப்ளாயி எக்ஸிஸ்ட் இந்த இமெயில், அதாவது இமெயில் ஐடி ஏற்கனவே இருக்குது. சும்மா ஒரு நம்பரை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான், போயிடுது. அடுத்த பேஜ் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கலாம், லாங்குவேஜ் எல்லாம் கொடுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சதை கொடுங்க. ரீட் ரைட் ஸ்பீக், அது தெரிஞ்சது கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இன் தமிழ் எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி பார்த்தா இந்தியன். மீதி எல்லாம் நமக்கு அதிலேயே வந்துடுது, அதனால் அது பிரச்சனை இல்லை. இதை மட்டும் வேணால் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஆல்ஃபபெட்டில் ஐ பார்த்தோம்னா இந்தியன் இது இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது முக்கியமான கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் எஸ் கொடுக்கணும். ஃபிட்னஸ் இருந்தால் தான் ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டே ஒர்க் பண்ண முடியும். அது எஸ் கொடுங்க. அவ்வளோதான். மீதெல்லாம் அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான், இருக்கிற வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் உங்களுக்கு வரும். ஒரு 3 முறை நம்ம வந்து அப்டேட் 3 பக்கத்துக்கு அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே 2 அட்ரஸ் வந்து அவருக்கு இதில் டைப் ஆகிருக்கு. அதில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய படிப்பு சம்மந்தமானது இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஃபில் பண்ண வேண்டியது பாருங்கள். கிரேடு, பர்சன்டேஜ், கிரேடு பர்சன்டேஜ் அது வரைக்கும் பாருங்கள். இதுதான் எல்லாத்துக்கும் நம்ம பர்சன்டேஜ் தோராயமாக கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் பார்த்தெல்லாம் போட முடியாது. இப்போதைக்கு ஒரு தோராயமாக எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத அவருக்கு போட்டுவிடுங்க. அவ்வளோதான். இதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தா இன்னமும் காட்டுது பாருங்கள். என்ன காட்டுது? டோர் ஃப்ளாட் நம்பர் வந்து இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் டவுன் வந்து எம்டிஆர் இருக்குன்னு காட்டுது. அட்ரஸில் வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது பில்டிங் 2 ஏற்கனவே இருக்குது. அது 2 அட்ரஸையும் ஃபில் பண்ணிவிடுங்க. புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி, ஏன்னா இப்போ கரண்ட் அட்ரஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அது ஏற்கனவே உங்களுக்கு சரியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அது சரியாக இல்லை, அதனால் நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்று ஏதாவது செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. நம்ம கடைசியாக கொடுத்தே செலக்ட் பண்ணிடலாம். கீழே இருக்கக்கூடிய 3வது ரோவில் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போது அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஏறக்குறைய நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேலே தள்ளி பார்ப்போம் எதாவது விடுபட்டு போயிருக்குதா அப்படின்னு. மேலேருந்து கீழே வரைக்கும் வாங்க. நம்ம கொடுத்த அத்தனையும் அதில் வந்துருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டு கீழே வர வெயிட் பண்ணுங்கள்.
அவசரப்பட வேண்டாம். வந்திருக்கு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வெரிஃபை லெவலில் வெரிஃபை பண்ணோம். அதுக்கு இதிலேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெரிஃபையர் ஐடிக்கு போகிறோம். வெரிஃபையர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுக்குறோம். அதில் சர்வீசஸ் அதுக்குள்ளே போயிட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் எப்பயுமே நம்ம ஓப்பன் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்திருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணால் போதும். இதில் வந்திருக்கா பாருங்கள், அதை வந்திருக்கு பாருங்கள். ரீஹையர் டிரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு முறை வியூ பண்ணி பார்த்துங்க, நம்ம கொடுத்தது தானா இது அப்படின்னு. அதான் வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துட்டு நாம் வெரிஃபை பண்ணலாம். அடுத்தது அப்ரூவர் லாகினில் போயிட்டு அப்ரூவ் கொடுக்கணும். அதுக்கு இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவுடைய லாகினுக்கு வாங்க. அப்ரூவர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுங்க. இதுலேயும் அதே மாதிரி சர்வீசஸ் தான். சர்வீசஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் இதில் அதே மாதிரி ஓப்பன் நோட்டிஃபிகேஷனில் அது வந்திருக்கு பாருங்கள். ரீஹையர் டிரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃபார் யுவர் அப்ரூவல் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஒரு முறை வியூ பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இப்போது ஐடி கிரியேட் ஆகிருக்கும். அது எங்கே இருக்கும்னு சொன்னால் திரும்பவும் நம்ம இனிஷியேட்டருடைய ஐடியில் தான் போய் பார்க்கணும். இதை லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்ரூவருடைய லாகினை லாக் அவுட் பண்ணிவிட்டு மீண்டும் இனிஷியேட்டருடைய ஐடிக்கு வாங்க. அவருடைய ஐடியில் உள்ளே போயிட்டு சர்வீசஸ் அதுக்குள்ளே ஃபினான்ஸ். இப்போ நம்ம ஐடி பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணுன்னா பேரோலில் தான் பார்க்கணும். அதை இப்போ ஃபினான்ஸுக்குள்ளே போயிட்டு பேரோல் ப்ராசஸில் அவருடைய ஐடி கீழே வந்திருக்கான்னு அதாவது என்னென்னா பில் குரூப் மேப்பிங் இல்லாமல் இருக்கும். இந்த பேஜில் எதுவும் வரல. அது நெக்ஸ்ட்டு பேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேஜில் கீழே கடைசியாக வந்திருக்கு பாருங்கள். பில் குரூப் மேப்பிங் இல்லாமல் மேலே ஒருத்தருக்கார ஒரு பழைய ஏற்கனவே எம்ப்ளாய் ஆனவங்க. கீழே இருக்கிறவர் தான் இப்போ நாம் க்ரியேட் பண்ண ஐடி. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவரை முதல்ல பில் குரூப்பில் அப்டேட் பண்ணணும். இப்போ இருக்கிற பில் குரூப்பில் கூட நம்ம அவரை அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணிடுறோம். எஃபெக்டிவ் டேட்டு பார்த்தீங்கன்னா அவர் எந்த மாதம் நம்ம சம்பளம் வாங்கி தரணும் அந்த மாதத்தை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆகஸ்ட்டில் நான் வந்து இது ஐடி க்ரியேட் பண்ணால் கூட ஜூலைலேருந்து ஒரு சம்பளம் வாங்கி தரணும். இப்போ ஜூலை 1 தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் டேட்டாக பில் குரூப்பில் கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டா அவர் இந்த பில் குரூப்பில் இப்போ மேப்பிங் ஆகிடுவார். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருக்கு ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இன்னும் கூட அவருக்கு ஐடி கரெக்டாக வந்திருக்கான்னு அந்த நம்ம எந்த பில் குரூப்பில் மேப்பிங் பண்ணோம் அந்த பில் குரூப் வைஸ் கூட இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆகஸ்ட் இருக்குது, அதை ஜூலை மாற்றுங்க. ஏன்னா ஜூலையிலேருந்தே நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஜூலை மந்தில் பில் குரூப்லேயே வராரான்னு பார்த்துருவோம். ஆகஸ்ட்டை ஜூலைன்னு மாற்றிட்டு ஜஸ்ட் அந்த ஏயுஜின்னு இருக்குது அதை வந்து பேக் பேஸ் கொடுத்துட்டு JUL அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டால் போதும், வந்துடும் கீழே. கொடுத்துட்டு இப்போ பில் குரூப்பை செலக்ட் பண்ணுறோம். பில் குரூப் நேம் தெரிஞ்சால் வெளியிலே கூட மாதிரி ஒரு 3 லெட்டர் டைப் பண்ணால் கீழே வந்துடும் அந்த பில் குரூப். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே அந்த பில் குரூப்பில் இருக்க எம்ப்ளாயி எல்லாருமே டிஸ்பிளே ஆவாங்க. இந்த பேஜில் இல்லை, நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. நாம் க்ரியேட் பண்ண ஐடி உள்ள எம்ப்ளாயி இது வந்துட்டார் பாருங்கள், கடைசியாக இருக்கிறார் பாருங்கள், அவர் தான். ஆக பில் குரூப்பில் இருக்கார். சரி, அவருக்கு இப்போது அடுத்து நம்ம ரெண்டாவது பண்ண வேண்டியது வந்து இப்போது ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஸ்பீடுக்கான சேலரி எப்படி அப்டேட் பண்ணுறதுனா முதல்ல நம்ம ஹெச்ஆரில் போயிடுறோம். ஏன்னா சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்டேட் சேலரியில் தான் கொடுக்க முடியும், டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் தர முடியாது. அப்போ அதை முதல்ல கொடுத்துருவோம். ஹெச்ஆரில் GTN பே சர்வீஸ் அதில் போயிட்டு அப்டேட் சேலரி கடைசியாக இருக்குது பாருங்கள், அப்டேட் சேலரி
கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஐடி கொடுங்க. பழைய ஐடி எக்ஸல் எம்ப்ளாயி ஐடி கொடுக்காதீங்க, அது அப்படியே இன்ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். அது இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஐடியை கொடுக்குறோம். கொடுத்துட்டு கோ கொடுக்குறோம். கோ கொடுத்தோன்னா கீழே வந்துட்டார் பாருங்கள். இப்போ இதில் ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன், அதுக்கடுத்து க்ரியேட். நம்ம எப்பயுமே வந்து எம்ப்ளாய்க்கு புது எம்ப்ளாய்க்கு அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா பே கமிஷன் செலக்ட் பண்ணுங்கள். 7th பே கமிஷன் செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டு பே கமிஷன் காட்டுது இல்லைங்களா, அதில் 7th பே கமிஷனை செலக்ட் குயிக் லைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்த உடனே அடுத்த ஒரு 4-5 பாக்ஸ் வருது பாருங்கள். அதில் எஃபெக்டிவ் டேட், இப்போ நம்ம ஜூலைலேருந்து ஊதியம் போடணும் இருக்குன்றதால ஜூலை 1 வந்து எஃபெக்டிவ் டேட்டாக கொடுங்க. அந்த தேதியிலேருந்து அப்டேட் பண்ணுங்கள் சேலரியை, ஜூலை 1. அடுத்தது கிரேடு, ஏற்கனவே அவர் என்ன கிரேடில், அதாவது என்ன லெவலில் இருந்தாரோ அது அந்த லெவலில் தான் வரும். அதில் அது மாற போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். லெவல் 16 தான் இருக்கார், செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பே, அவர் கடைசியாக வாங்கின ஊதியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஊதியத்தை வந்து இவருக்கு அதில் எந்த அந்த செல் வரும் அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்க. அவருக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 74,200 74,200 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வந்து உட்காந்துருது, 74,200 வந்து உட்காந்துருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் சேஞ்ச். இப்போ நம்ம இது என்ன ரீசன் கொடுக்க முடியும், அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இருக்கும், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதில் நம்ம எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது நியூ ஹையர் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதே கொடுத்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டு எப்போ வரும், இதெல்லாம் டம்மியாக கொடுக்கறது தான் இது. அவருக்கு நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் கூட அடுத்த ஆண்டுக்கான இப்போ ரிட்டைர்மெண்ட்டு ஜூன்ன்றதுனால அவருக்கு நம்ம ஏப்ரல் இன்க்ரிமெண்ட்டுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு கொடுத்துட்றோம். 25 ஏப்ரல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணுறோம். அப்ரூவ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றோம். இப்போது ஒன்று முடிச்சுட்டோம், நம்ம சேலரி மட்டும் அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து டிவிஷன் டிடக்ஷனில் மீதி இருக்கிற 3 எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஹெச்ஆர்ஏ, எம்ஏ, டிஏ, இந்த 3ஐயும் இங்கே இனிஷியேட்டிவ்லேயே பண்ணிவிடுங்க. ஃபினான்ஸில் எப்பயும் போல் நம்ம டிவிஷன் டிடக்ஷன் ஒரு எம்ப்ளாய்க்கு ஏற்றோம், அதே போல் தான். பே சர்வீஸ், பேரோல் பக்கத்தில் இருக்க பே சர்வீஸ் வாங்க. எம்ப்ளாயி ஐடி, அதுக்கு முன்னாடி வந்து டிவிஷன் டிடக்ஷன் பார்த்துங்க. ஏன்னா எலிமினேட் டெலிட்டில் இருக்குது. டிவிஷன் டிடக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது க்ரியேட் பேட்ச். எப்பயுமே டிவிஷன் டிடக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம், பேட்ச் முதல்ல க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த க்ரியேட் பேட்ச் கொடுக்குறோம். இப்போ நம்ம எஃபெக்டிவ் டேட்டு ஜூலை 1 தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதம்தான் அவருக்கு நம்ம பில் போட போகிறோம். அதனால் ஜூலை 1 தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஜூலை 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ரியேட் நியூ என்ட்ரி, புதுசாக தான் நம்ம அவரை ஏற்ற போகிறோம். அதனால் க்ரியேட் நியூ என்ட்ரி. ரிஜெக்ட் இன் ஃபியூச்சர் வந்து அன்டிக் பண்ணிடுறோம். இது வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். அது ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எலிமெண்ட் ஏற்றோன்னா இதுதான் பண்ணுவோம் இல்லையா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே 2 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, காப்பி பை எம்ப்ளாய், காப்பி பை டியூஸ் டிடக்ஷன் இருக்கு இல்லையா. எம்ப்ளாய்க்கு தான் நம்ம காப்பி பண்ணுவோம், ஏன்னா அந்த எம்ப்ளாயி தான் 3க்குமே காப்பியாகி வரணும். காப்பி பை எம்ப்ளாய் கொடுத்துட்டு ஆட் ரோ கொடுத்துட்றோம். ஆட் ரோ கொடுத்ததுக்கப்புறம் ரோ ஒன்று ஆட் ஆகிருக்கு. அதில் எம்ப்ளாயோட ஐடி கொடுக்குறோம். கொடுத்தோன்னே எம்ப்ளாயி நேம் ஆட்டோமேட்டிக்காக, அது எம்ப்ளாயி நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும். அது
அந்த ஐடிக்குரிய நேம் என்ன வந்துடும். எஃபெக்டிவ் டேட்டும் அதில் ஏற்கனவே நம்ம கொடுத்ததுனால அது டிஃபால்ட்டாக அந்த டேட் வந்து உட்காந்துடுது. செலக்ட் பண்ணிங்க, எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிங்க, எஃபெக்டிவ் டேட் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாறி வந்திருக்கு. வேல்யூ வந்து முதல்ல வராது. டிவிஷன் டிடக்ஷன் நேம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வேல்யூ கொடுக்கணும். அதனால் இது இப்போ பண்ண வேண்டாம். டிவிஷன் டிடக்ஷன் நேம் எடுத்துக்கங்க. குயிக் செலக்டில் நம்ம இங்கே உள்ள டைப் பண்ணலாம். டியர் அப்படின்னு போட்டாலே போதும். டிஎன்எஸ் அலவன்ஸ் ஓடியாந்துடும் கீழே. செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து முன்னாடி இருக்கிற அந்த ப்ளூ கலர் வேல்யூ அதுதான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். பே வேல்யூ வந்து இதில் வந்து வராது. ஏன்னா இது வந்து கால்குலேஷன் வர்றது. அதனால் இன்புட் வேல்யூ எதுவும் கிடையாது. வியூ அதாவது வேலிடேட் அண்ட் சேவ் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும். அமௌண்ட் இல்லையேன்னு கொடுக்காம விட்டுறாதீங்க. வேலிடேட் அண்ட் சேவ் கொடுத்தா தான் அது கால்குலேஷன் ஆகி வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் வந்து நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு HOUன்னு போட்டாலே போதும். ஹவுஸ்னு போட்டாலே கீழே வந்துடும். HOU ஆர் போட்ட தவறுதில் HOU கொடுத்தா கீழே அது வந்து பாருங்கள், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இதில் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த ப்ளூ கலரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு 4 இது கேட்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஹெச்ஆர்ஏ எப்பயும் போல் அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஓல்டு ஹெச்ஆர்ஏ அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து ஃபில் பண்ணணும். அது இப்போ அவர் என்ன ஹெச்ஆர்ஏ வாங்க போகிறாரோ அதில் பாதியை வந்து போடணும் நீங்கள். உதாரணமாக இப்போ அவர் எவ்வளோ ஹெச்ஆர்ஏ வாங்க போகிறார் அப்படின்னு சொன்னால் 3200 வாங்கியிருந்தார். அதனால் 1600 நான் ஓல்டு ஹெச்ஆர்ஏவில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சிட்டி கிரேடு ஃபார் ரெண்டட் அதை விட்டுருங்க. அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். சிட்டி கிரேட் ஃபார் ரெண்டு ஃப்ரீ இது தான் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து நமக்கு என்ன கிரேடோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க 2B. இவங்களுக்கு பொருத்தமான வந்து 2B கிரேடு. அப்போ 2B செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது 2 மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அது வேறு எதுவும் ஃபில் பண்ண வேணாம். வேலிட் அண்ட் சேவ் கொடுத்துட்றோம். கொடுத்தா இதுவும் அப்டேட் ஆகிடுது. மூணாவது நம்ம மெடிக்கல் அலவன்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு அந்த கடைசி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே 3வது ரோவில் மெடிக்கல் அலவன்ஸ் மேலே டைப் பண்ணுங்கள். மெடிக்கல் அப்படின்னு போட்டாலே வந்துடும். அது மெடிக்கல் அலவன்ஸ் டைப் பண்ணிடுறோம். இதில் வந்து இன்புட் என்ன கொடுக்குறோன்னா இதில் நாம் ஓவரைட் அமௌண்ட் இருக்குது, அதில் தான் கொடுத்தாகணும். அதிலே கொடுங்க. ஓவரைட் அமௌண்ட்டுன்றதில் அவருக்கு என்ன மெடிக்கல் அலவன்ஸோ தெரியும் 300 கொடுத்துட்டு வேலிட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ அவருக்கு அப்டேட் சேலரியில் போய்ட்டு சேலரி ஏற்றிட்டோம். டிவிஷன் டிடக்ஷனில் இந்த 3 எலிமெண்ட்டும் ஏற்றிட்டோம். இந்த 4 தான் அவருக்கு நம்ம ஏற்ற வேண்டியது. கொடுத்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே வேலிடுன்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணுங்கள். அப்ரூவ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த 2 லெவல் நீங்களே பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வீடியோ லென்த்தாக போன்றதால அதை நான் சொல்லலை. ஏன்னா வழக்கமாக தெரியும் தானே உங்களுக்கு, அதனால் அதை விட்டுறேன். மீண்டும் வந்து அந்த 2 லெவல் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இனிஷியேட்டருடைய ஐடியில் வாங்க. அந்த எலமெண்டெல்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேஷன் கொடுக்கணும் இல்லையா. இனிஷியேட்டருடைய ஐடியில் வந்து உள்ள இ-சர்வீஸ் போங்க. இ-சர்வீஸ் போயிட்டு நாம் ஆட் பண்ண அந்த எலமெண்டெல்லாம் ஃபினான்ஷியல் இருக்கிற ப்ராசஸில் முதல்ல வந்திருக்கான்னு பாருங்கள். பேரோலில் இருக்கக்கூடிய ப்ராசஸ், பேரோல், அதில் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிற மந்த்து தான் இருக்கும். அதை நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம ஜூலைலேருந்து எஃபெக்ட் கொடுத்துறதுனால ஜூலை மாதம் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஜூலை JUL கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் வந்துடும் வெளியில். கொடுத்துட்டு பே பில் குரூப், அவர் என்ன பில் குரூப்பில் இருக்காரோ அதை கொடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா
அந்த பில் குரூப்பில் உள்ளவங்கெல்லாம் ஜூலை மாதத்துக்கான எம்ப்ளாயிகள் எல்லாமே டிஸ்பிளே ஆவாங்க. அதில் நம்ம இப்போ ஆட் பண்ண எம்ப்ளாயி நெக்ஸ்ட் பேஜில் இருக்கார். நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுறோம். வந்திருக்கார் இல்லைங்களா? ஒரு முறை நம்ம எலமெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எலமெண்ட் நம்ம ஏற்றின எலமெண்ட்லாம் நேம் வந்தால் போதும். நீங்கள் அமௌண்ட் வந்து 0 இருக்கும், உள்ளே தான் நமக்கு தெரியும். இதில் பாருங்கள், பே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, மற்ற எல்லாமே வந்திருக்கு, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ எல்லாமே வந்திருக்கு. அப்போது நம்ம ஏற்றின எலமெண்ட்லாம் வந்திருக்கு. அப்படின்றதால திரும்ப நம்ம பேக் போயிடுவோம். இது கீழே இருக்குது பாருங்கள், பேக் டு ஹோம். அது கிளிக் பண்ணிவிட்டு அவருடைய பேருக்கு நேராக இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நாம் இப்போது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு வந்தோம். ஆகஸ்ட்டு மாறி போச்சு. திரும்ப அதை ஜூலைன்னு மாற்றிடுங்க. மேலே பீரியட் நேம் ஜூலைன்னு மாற்றிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் போனதுனாலே மாறிவிடும் அது. அப்போ ஒரு தடவை மேலே செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கால்குலேஷன் தரணும். ஜூலை கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய பேரை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெகுலர் சேலரியை பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் மந்த்துக்கு சப்ளிமெண்ட் ரெகுலர் சேலரி ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதே தான் இப்போ பண்ண போகிறோம். ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் டைப்பில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டு ரெகுலர் சேலரி. அவ்வளோதாங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஒரு ரெக்வஸ்ட் ஐடி வந்திருக்கு. ஓகே கொடுத்துருங்க. 615 அப்படின்ற ஐடி. அது கீழே நீங்கள் மானிட்டர் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஐடி பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், 515 அந்த ஐடியில் கம்ப்ளீட் ஆகிடுது. வியூ அவுட்புட்டெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, கம்ப்ளீட் ஆனால் போதும். எப்பயுமே ப்ராசஸில் வியூ அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ ரிசல்ட்டுக்கு போயிடுறோம். ரிசல்ட்டு நம்ம ஜூலைன்றதால ப்ரீவியஸ் மந்த்தை கொடுத்துட்றோம். பீரியட் வந்து எம்டி ஆகிடும். இப்போ நம்ம ஜூலைன்னு இங்கே டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ஜூலை 24 வரும். அதை செலக்ட் பண்ணிங்க. பில் டைப் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டு ரெகுலர் சேலரி. பேபிள் குரூப் என்னவோ அந்த பேபிள் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இவருடைய பேபிள் குரூப் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டு ஸ்டாஃப் பில்லுன்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிடுறோம். சர்ச்சு கொடுக்குறோம். கீழே அவருடைய பேர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ரிசல்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கொடுத்த எலமெண்டெல்லாம் ஆட் ஆகிருக்கா, கால்குலேஷனை மாறி வந்திருக்கான்னு பாருங்கள். டியூட்டி பே கரெக்டாக வந்திருக்கு. டிஎன்எஸ் அலவன்ஸு 50% அதுவும் வந்திருக்கு. பாருங்கள், 1600 தான் ஓல்டு ஹெச்ஆர்ஏ கொடுத்தீங்களா, கரெக்டாக அந்த 3200 ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வந்துடுது. மெடிக்கல் அலவன்ஸு 300 வந்துடுது. ஆக கிராஸ் வந்து டிடக்ஷன் எதுவும் கிடையாது. சில ட்ரஸ்டரியில் ஐடி பிடிக்க சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய ட்ரஸ்டரியை பொறுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவருக்கு நான் எதுவுமே பிடிப்பு இல்லை. செக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு ரிசல்ட்டும் டிஸ்பிளே ஆகிடுது. அடுத்து நம்ம ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ரிசல்ட்டில் கரெக்டாக வந்ததுன்னா ஜென்ரேட் பில்லு தான் கொடுப்போம் இல்லைங்களா? இப்போ முடிஞ்சு போச்சு, இருக்கிற முடிஞ்சிருது இருக்குது. அது ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். ஜென்ரேட் பில்லை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி ரெகுலர் சேலரிலாம் வந்து சப்ளிமெண்ட்ரி சேலரி பில் டைப்பில் தான் வரும். அது இப்போ மேலே இருக்கிற 3 ஆப்ஷனில் அதுக்கு முன்னாடி கரண்ட் மந்த் பேரோவில் ப்ரீவியஸ் மந்த்தை மாற்றிங்க. இது வந்து சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லை செலக்ட் பண்ணிங்க. ப்ரீவியஸ் மந்த்தை மாற்றினோடனே பீரியட் காலி ஆகிடுச்சு இல்லைங்களா? அது ஜூலைன்னு மாற்றிங்க. அதை ஜூலை மாற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். அப்போ முதல்ல நம்ம ப்ரீவியஸ் மந்த் செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும்? கரண்ட் மந்த்லேயே வச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் மந்த் செலக்ட் பண்ணணும். கரண்ட் மந்த் பேரோலே இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. பில் டைப்பை செலக்ட் பண்ணிங்க. ஆகஸ்ட்லேயே இருக்கட்டும். அது கடைசியாக நீங்கள் மாற்றிங்கன்னா அந்த ஜூலை வந்துடும். முதல்ல மாற்றிங்கன்னா வராது. மார்ச், ஏப்ரல் 2 ஆப்ஷன் தான் காட்டும். பேபிள் குரூப்பு செலக்ட் பண்ணிங்க. ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் இதில் ப்ளூ ஸ்டார் இல்லைன்னு விட்டுறாதீங்க. இல்லையேன்னு
இதையும் ஃபில் பண்ணி தெரிஞ்ச விவரங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஆஃபீஸ் நேம் அதையும் ஃபில் பண்ணிங்க. எம்ப்ளாயி ஐடி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா பில் குரூப் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணுறதுனால எம்ப்ளாயி ஐடி தேவையில்லை. ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கரண்ட் மந்த் பேரோட ப்ரீவியஸ் மந்த்தாக மாற்றிட்டு இப்போ நீங்கள் ஜூலை வந்து அந்த பீரியட் நேமில் டைப் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது JUL அப்படின்னு டைப் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகுது. பாருங்கள், ஜூலை 24 முதல்ல வந்து மார்ச் ஏப்ரல் 2 தான் காட்டுச்சு. இப்போது எல்லா மந்த்துமே காட்டுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச் கொடுங்க. அவருடைய டீட்டெயில் கீழே காட்டுதா பாருங்கள். காட்டுதுங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். ஜென்ரேட் பில் கொடுத்த உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ், எஸ்ஸா நோ, ஆமாம் நம்ம எஸ் தான் கொடுக்க போகிறோம். ஆர் யூ ஷூ வாண்ட்டுன்னு. இப்போ பாருங்கள் ஒரு ஐடி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 5-9 ஐடி வந்துட்டாலே ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பில் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் பில் நம்பர் கிரியேட் ஆச்சு. திரும்ப இன்ஷியேட் ஐடியில் போயிட்டு இந்த மாதிரி சர்வீஸஸ் உள்ள போனீங்கன்னா ஃபினான்ஸு, அதில் நேராக இப்போ நம்ம பில்ஸ்லேயே போய் செக் பண்ணிடலாம். பில்ஸு கிளிக் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்பென்ஸ் டைப் மட்டும் கொடுங்க. ஏன்னா பில் நம்பர்லாம் தெரியாது இல்லைங்களா. எக்ஸ்பென்ஸ் டைப்பில் சேலரி அரியர், சப்ளிமெண்ட்ரி பில் வந்து சேலரி அரியர் தான் கொடுக்கணும். சப்ளிமெண்ட்ரி பில்லுன்னு தனியாக வராது. பாருங்கள், அதை நான் போட்ட அமௌண்ட்டு வந்துடுது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு நம்ம பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜிபிஎஃப் காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று கூடுதலாக செய்யணும். சிபிஎஸ்சில் உள்ளவங்களுக்கு என்னென்ன பண்ணமோ அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு ஒன்று மட்டும் அவங்களுக்கு நம்ம கூடுதலாக செய்யணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டியூட்டோட லாகின்ல ஃபினான்ஸ் போயிட்டு பே சர்வீஸ், டியூஸ் அண்ட் டிடக்ஷன், கிரியேட் பேட்ச், எஃபெக்டிவ் டேட்டில் வந்து நம்ம எந்த மாதம் போட போகிறோம் அந்த மாதத்தோட முதல் தேதி ஜூலை 1 கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த மாதத்தில் தான் அவருக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் சேலரி போட போகிறோம். நம்ம எப்பயும் போல டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் ஏற்றுறோம் அதே மாதிரி தான். கிரியேட் நியூ என்ட்ரி, ரிஜெக்ட் இன் ஃபியூச்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். காப்பி பை எம்ப்ளாயி கொடுத்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். டியூஸ் அண்ட் டிடக்ஷனும் இருக்கலாம், காப்பி பை எம்ப்ளாயும் இருக்கலாம். ஆட் ரோ கொடுக்குறோம். ஆட் ரோ கொடுத்தோன்னே ரோ வந்து ஆட் ஆகும். இதில் நம்ம எம்ப்ளாயோட ஐடி கொடுக்குறோம். இப்போ இங்கே தான் நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா, டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேமு ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படி இங்கே கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ரீஎம்ப்ளாய்மெண்ட் டைப் பண்ணோம்னா கீழே வந்து பாருங்கள், ரீஎம்ப்ளாய்மெண்ட் பே இதில் தான் கொடுக்கணும். இது வந்து பென்ஷன் போக மீதி என்ன அமௌண்ட்டோ நம்ம அந்த அமௌண்ட்டை இல்லை கொடுத்து அப்டேட் பண்ணிடணும். 50-300 கொடுக்குறோன்னு வச்சுங்க. அவ்வளோதாங்க, வேலிடு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இது 3 லெவல் போயிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பே கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் சேலரி நீங்கள் இங்கே கொடுத்த அமௌண்ட் இந்த 50-300ன்றது வந்துடும். டிஏ வந்து முழுமையாக வந்துடும். அவ்வளோதாங்க. சிபிஎஸ் காரர்களுக்கும் ஜிபிஎஃப் காரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். நன்றி.